எது உங்களை இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கோ, இந்த சில பொருட்கள், சில பழக்கங்கள் உங்களை பயங்கரமா அது இல்லைன்னா நீங்க இதா இருந்ததுன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க. உங்க மேல உங்களுடைய மதிப்பு பெருகும். ஜென்சில இப்பெல்லாம் புதுசா ஒரு டேர்ம்ஸ்லாம் வந்திருக்கு, ஃபோமோ, ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்கலனா, ஃபேஸ்புக் பார்க்கலனா என்னமோ விட்டு போயிடும். we will lose something very big. அந்த ஏஜ்ல வந்துட்டோம் நம்ம இப்போ. டிஸ்கனெக்ட் யுவர் வேர்ல்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் உங்க உலகத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. ஏன்னா உங்க உலகம் தான் உலகம் நீங்க நம்பி இருக்கீங்க. அதல்லாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்க உலகத்திலிருந்து நீங்க டிஸ்கனெக்ட் ஆகணும். வணக்கம் மது சார். வணக்கம். நம்ம எப்பயுமே பிஸ்னஸ் ரிலேட்டட் டாபிக்ஸாக பேசுவோம். இன்னைக்கு நான் நினச்சேன் நம்ம வேற என்ன ஒரு ஜென்ரல் டாபிக் ஆகிட்டு எடுக்கலாம். அப்போ எல்லாருக்குமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம பாடி, ஃபிசிக்கல் பாடி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம் நம்ம நிறையா நினைப்போம். நிறைய டீடாக்சிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நிறையா நம்ம அப்படிலாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் நம்ம யூஸ்வல் நம்ம டே டு டே ரொட்டீனில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கலான்னா, நம்ம மென்டல் டீடாக்சிஃபிகேஷன், நம்ம மைண்ட் எப்படி டீடாக்சிஃபை பண்ணலாம், அதை பற்றி என்ன சொல்லி கொடுங்களேன் கொஞ்சம். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆளு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும்தான் ஹெல்த்துன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய மனசு ஹெல்த்தாக இருக்கா, மென்டலி நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பர்சனல் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 2025 வருது. இட்ஸ் எ பெஸ்ட் டைம் டு ப்ராக்டிஸ். என்ன பர்சனல் எக்ஸ்பெரிமெண்டேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒன்று ரெண்டு சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, வேண்டான்னு சொல்கிறீங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறவோ அப்பெல்லாம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. ஏன் உங்களால் அந்த நான்வெஜ் நிறுத்தான்னு சொன்னால் 5 நாள் 10 நாள் அப்படி இல்லை, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி நிறுத்தணும் அப்படின்னு ஏன் தோண மாட்டேங்குது? அப்படி அது எதுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில், என்னை எது டெம்ப்ட் பண்ணுதோ, என்னை இது இழுக்குதோ அதை நான் வேண்டான்னு வச்சிடுறேன் அப்படிங்கிறது. நான் இது ஏன் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். நான் 15 வருஷம் நான் நான்வெஜ் வேண்டான்னு வச்சு வெஜ்ஜாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச கால் சாப்பிட்டேன். இப்போ போன 2024 ஜனவரி 1 2028 டிசம்பர் 31 வரை 5 வருஷம் நான்வெஜ் வேண்டான்னு வச்சுருக்கேன். இப்போது 11 மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி காப்பி, டீ இதெல்லாம் ரொம்ப நம்ம இரிட்டேட்டட் ஆகிடுவோம். காப்பி தரலைன்னா வீட்டில் அம்மாவை திட்டுவோம், ஒய்ஃபை திட்டுவோம், இன்னும் காப்பி தர மாட்டேங்கிற, இன்னைக்கு ஒரு நாள் காப்பி தந்தா என்ன அப்படின்னு. அதே மாதிரி ஸ்வீட்ஸு அதெல்லாம் ஒரு வீக்னஸாக இருக்கும் நம்மளுக்கு. எது உங்களை இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கோ அது பழக்க வழக்கங்கள் சொல்கிறேன். நமக்கு பிடிச்ச அம்மாவை நீங்கள் விடணும் அப்படி, அம்மா இல்லை ஒய்ஃப் இல்லை அந்த மாதிரி நான் சொல்லலை. இந்த மாதிரி உங்களை இந்த சில பொருட்கள், சில பழக்கங்கள் உங்களை பயங்கரமாக அது இல்லைன்னா நீங்கள் இதாக இருந்ததுன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க. உங்கள் மேலே உங்களுடைய மதிப்பு பெருகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஊர்க்காரங்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு இருக்கோ இல்லையோ, உங்கள் மேலே உங்களுக்கு மதிப்பு இருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு மதிப்பு இருந்தால் ஊர்க்காரங்க உங்கள் மதிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு மதிப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயத்தை, அதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நான்வெஜ்ஜாக இருக்கலாம், இல்லை நம்மளோட என்ன மாதிரி ஹேபிட்ஸாக இருக்கலாம், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். அது நம்ம இமீடியட்டாகிட்டு நிறுத்த முடியாது. பட் அட்லீஸ்ட் அதை ஸ்லோலி நம்ம அதை குறைக்க முடியுமான்னு அதுவும் நம்ம ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் ஆகிட்டு எடுத்து அப்படின்னு செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறவங்க இருக்காங்க. நான் அப்படிலாம் செய்யலை. நான் ஒரு நாள் நினச்சேன் இந்த ஸ்டாப் இட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது நீ டெம்ப்ட் பண்ணுறது இல்லை. அது வேண்டாம் அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன குணம்னா, நம்ம மேலே நமக்கு மதிப்பு பயங்கரமா, நீ நல்லா இருக்கடா, டே உன்னால முடியுதில்ல அப்படின்னு தோணும். அதே மாதிரி டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன். இப்போல்லாம் நம்ம கேட்ஜெட்ஸ் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. காத்தால எழுந்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோனு தான் எடுத்து பார்ப்போம். மெசேஜஸ், வாட்ஸ்அப், இமெயில்ஸு. அதை எப்படி குறைக்கலாம்? நம்ம நிறுத்த முடியாது, தட் இஸ் ஃபார் ஷுவர். ஆனால் அது எப்படி அந்த டீடாக்சிஃபிகேஷன் எப்படி கொண்டு வரலாம், உங்கள் சஜஷன்? இல்லை மாசத்துல ஒரு நாள், இல்லைன்னா 2 மாசத்துல ஒரு நாள், இல்லைன்னா 3 மாசத்துல ஒரு நாள், உங்கள் கெப்பாசிட்டி வச்சுட்டு
காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு டிஜிட்டல் ஒன்றுமே நான் தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, டிஜிட்டல் மீடியா ஒன்றுமே நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன். புத்தகம் படிப்பேன், எழுதுவேன், அதெல்லாம் செய்வேன். ஆனால் அந்த ஒரு நாள் அப்போ என்னன்னா உங்களுக்குள்ள நிறைய இந்த டெம்டேஷன் வரும், அது எடுக்கணும்னு தோணும். கரெக்ட். இப்போ ஒரு ஜென்சியில் இப்போல்லாம் புதுசாக ஒரு டேர்ம்ஸ்லாம் வந்திருக்குது, ஃபோமோ, ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமாம், நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்கலன்னா, ஃபேஸ்புக் பார்க்கலன்னா என்னமோ விட்டு போயிடும். we will lose something very big. அந்த ஏஜ்ல வந்துட்டோம் நம்ம இப்போ. ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன மாதம் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினேன். போன மாதம் நான் சைனாவுக்கு போயிருந்தேன். சைனாவுக்கு போயிட்டு 14 நாள் சைனாவில் இருந்தேன். அப்போ ஒரு 6 நாள் நம்ம ஊர்லாம் சுற்றி பார்த்தோம். அப்போ ஃபோன் இருந்தது என்கிட்ட. ஆனால் சைனாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்றும் அங்கே யூஸ் பண்ண முடியாது. அங்கே ஃபேஸ்புக் இல்லை, ஜிமெயில் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. அப்போ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கம்யூனிகேஷன் கம்மியாயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு 7 days நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஆசிரமத்தில் போயிருந்தேன் ஒரு மெடிடேஷனுக்காக. அங்கே கம்ப்ளீட்லி ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நம்ம திறக்கவே இல்லை, அதை கம்ப்ளீட் டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். அப்போ அன்றைக்கி புக்கும் நான் கொண்டு போகலை. ஸோ யாரையும் கூப்பிடுறதுக்கு இல்லை, யாரும் நம்மளை கூப்பிடுறதுக்கு இல்லை, பழக்கமானவங்க யாருமே இல்லை. அப்போ டிஸ்கனெக்ட் யுவர் வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் உங்கள் உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஏன்னா உங்கள் உலகம்தான் உலகம் நீங்கள் நம்பியிருக்கீங்க. உங்கள் கணவன், உங்களுடைய குழந்தை, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் போஸ், உங்கள் சப்பார்டினேட், அதுதான் உலகம் அப்படின்னு நம்புறீங்க நீங்கள். அதல்லாத ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் உலகத்திலிருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகணும். உங்கள் உலகத்தில் தான் நீங்கள் போஸ். நீங்கள் அந்த 7 நாள் அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்டு யூ ஆர் கம்ப்ளீட்லி வித் நேச்சர். நீங்கள் காட்டின ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்தா அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கும் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம். அது எப்போ நீங்கள் உங்கள் வேர்ல்டுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் நேச்சருமாய் கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. அப்போ எப்போ நல்ல நேச்சர் இருக்கிற இடத்துல போனோன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த வாட்ஸ்அப் பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற பியூட்டியெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஓடுற ஓட்டத்தில் பார்க்குறக்க டைமாக இருக்குது. கரெக்ட். இப்போ ரீசெண்ட்லி இந்த சண்டே நான் சர்ச்சில் போயிட்டு நம்ம அவங்க பேசுறது கேட்கணும்னு அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம மைண்டில் அவ்வளோ வேற தாட்ஸ்லாம் என்னமோலாம் போயிட்டு இருக்குது. ஆஃபீஸ் பற்றி நினைக்கிறோம், இல்லை வீட்டில் என்ன நடக்குது, நம்மளால ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே முடியல. இப்போலாம் அவர் மைண்ட் இஸ் ஸோ கிளட்டர்டு. அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் உள்ள உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இங்கே போகிறப்ப இங்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே ஒத்தையாக இருக்கீங்க. ஃபோன் இல்லை, டிவி இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லை. நீங்களும் மட்டும். ஆனால் சுற்றி அழகான ஒரு நேச்சர். நீங்கள் ஒரு பயம் இருந்திருக்கும்ல, வீட்டில் என்ன நடக்குது, நான் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலிலாம் என்ன பண்ணுறாங்க, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இல்லை, ஒரு நாள் நமக்கு கொஞ்சம் இது இருக்கும், அதுக்கப்புறம் அது மாறிடும். நீங்கள் ஒரு 25 வருஷம் முன்னாடி எப்படி வாழ்ந்தீங்க? 25 வருஷம் முன்னாடி ஃபோன் இல்லை, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பழக்கம் ஆகிட்டோம். அப்போ இது இல்லாமல் கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கறது எப்படி இருக்கும்? ஓகே, இது இல்லாமல் வேற என்ன மாதிரி சின்ன சின்ன சஜஷன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியும்? வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் செய்யலாம்ங்கிறது. இந்த நம்ம ஊர்லலாம் மௌன விரதம்னு சொல்லுவாங்க. மாசத்துல ஒரு நாள் காலைல எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரை பேசாமல் இருக்கு. யாரு கூடயும் பேசாதீங்க. நீங்கள் யாரு கூடயும் பேசாமல் இருக்கப்போ நீங்கள் உங்கள் கூட பேச தொடங்கிடுவீங்க. எப்போ உங்கள் கூட நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போ தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஊருக்காரங்க கூட எல்லாம் பேசுவீங்க, ஆனால் உங்கள் கூட பேச மாட்டீங்க. அப்போ எப்போ நீங்கள் சைலண்ட் ஆகுறீங்களோ அப்போ உங்கள் கூட நீங்கள் பேசுவீங்க. அது ரொம்ப நல்லது. அண்ட் ஐ திங்க் அந்த டைமில் நம்ம மைண்டுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நம்மளுக்கும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அதே மாதிரி வேற 2 விஷயத்துக்கு கூட சொல்லட்டுங்களா? ஷோர் சார். நம்மளை பியூரிஃபை பண்ணுறது, அதாவது நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லல, நம்மளை பியூரிஃபை பண்ணுறதுக்கு 2 விஷயத்த பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஒன்று,
ஃபர்கிவிங். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நமக்கு 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 துரோகம் பண்ணதா இல்லைன்னா நமக்கு தீங்கு விளைவித்ததா நமக்கு தோணியிருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் பலரை பற்றி நினைப்போம். அவங்க மேலே நமக்கு ஒரு கடுப்பு இருக்கும். ஏன் அதை செஞ்சாங்க, ஒரு தப்பும் பண்ணாது ஏன் அவங்கள என்ன வலிக்க வச்சாங்க அப்படின்லாம் நமக்கு தோணும். ஏன் அவங்களுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுத்தக்கூடாது? ஏன் அவங்கள பற்றி அந்த நினைப்பு அந்த நினைவுகள் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு? எதுக்கு இதுக்கு தேவை? அதுக்கு பதில் முடிஞ்சா அவங்கள கூப்பிட்டு நல்லா இருக்கியான்னு கேள்வி, இல்லைன்னா ஒரு மெசேஜ். சிலப்போ சில நேரங்களில் அது முடியாது, ரெண்டும் முடியாது. ஏன்னா அது கான்சிக்வன்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம், முடியாது. நோ ப்ராப்ளம். மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஃபர்கிவிங் கொடுத்துட்டு யூ ப்ரே ஃபார் தெம். அவங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு ப்ரே பண்ணிங்கன்னா, அவங்க தப்பு பண்ணாங்களோ பண்ணாமல் இருந்தாங்களோ என்னமோ இருக்கட்டும், நீங்கள் பியூரிஃபை பண்ணுவீங்க. நீங்கள் அவங்கள விட ஒரு உயர்ந்த நிலையில் மென்டலி உங்களுக்கு தோணும். நம்ம மனசுல கொஞ்சம் சமாதானமா இருக்கும். சமாதானம் மட்டும் இல்லை, நம்ம ஒரு நமக்கு தீங்கு விளைவித்த ஒரு ஆளை மன்னிக்கிறதுனா இவ்வளவு எளிதான. நீங்கள் இந்த பைபிளில் படிச்சிருப்பீங்கள்ல, அவர் என்ன செய்கிறான்னு அவங்களுக்கே தெரியல, பொறுத்துக்குங்கன்னு சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய மனசு இருக்கவங்களுக்கு முடியும். இப்போ நீங்கள் பெரிய மனசு சொல்லாததுக்கு என்ன வழின்னா அவங்களெல்லாம் விட்டுருங்கிறதா. அதான் ஒன்றாவது வழி. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? கிராட்டிடியூட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நிலைமையில் ஆனதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான பேர் உங்களை நேராக இல்லைன்னா இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. டெஃபினெட்லி. ஒரு கிராட்டிடியூட். அவங்க யார், என்ன செஞ்சாங்க, அவங்க நல்லா இருக்கணுமே, இல்லை அவங்கள்ட்ட இந்த என்னுடைய கிராட்டிடியூடை தெரியப்படுத்துதா, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பலப்போல அதை மறந்துடும். நம்ம அம்மா எல்லா நாளும் சாப்பாடு வச்சு தருவாங்க, ஆனால் ஒரு நாள் போல் நம்ம கிராட்டிடியூட் சொல்லியிருக்க மாட்டோம். மனைவி எல்லா நாளும் நமக்காக வேலை பார்ப்பா, நம்ம ஒரு கிராட்டிடியூட் மனசில் சொல்ல மாட்டோம். கணவன் எல்லாம் செஞ்சு தருவார், வேலை பார்த்துட்டு வந்து நம்ம தேவைகளுக்கு எல்லாம் செஞ்சு தருவார், சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு பொறுப்பு தானே அப்படிப்போம். நம்ம அப்பா நமக்காக ராத்திரி பகல் இல்லாமல் வேலை பார்த்துருப்பாங்க, அது அவருடைய பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு கிராட்டிடியூட் தெரியப்படுத்தணும்னு நம்ம கொஞ்சம் கூடி நல்ல மனிதர்களாக மாறுவோம். அண்ட் நான் பிலீவ் பண்ணுவேன், நம்ம லைஃப்ல யார் வராங்களோ எப்போ வராங்களோ அது ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு அவங்க வந்துட்டு எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு பாசிட்டிவாக தோணுதோ நெகட்டிவாக தோணுதோ எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அது மாதிரி பிலீவ் பண்ணிட்டு போனோன்னா ஐ திங்க் நம்ம இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மனசில் அப்படி யாருக்கும் ஒன்றும் வெறுப்பு வச்சுட்டு இருக்க மாட்டோம், ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். அது நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை. யார் வந்தாலும் அதற்கு ஒரு காரணங்கள் இருக்கின்றன. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கூட, நான் இப்படி கொஞ்சம் கூட இதை சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சில நிகழ்ச்சிகள், சில மனிதர்கள், சில உறவுகள் நம்ம லைஃப்பில் இப்படி வந்து போகும். அது மேம்படுத்துறதுக்காக தான் நேச்சர் கொண்டு வருது. கடவுள்னு சொல்ல மாட்டேன், கடவுள்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க இந்த கடவுள் உங்கள் கடவுள் என் கடவுள் சண்டை வந்துடும், அதனால் நான் நேச்சர்னு சொல்கிறேன். நேச்சர் கொண்டு வர்றதுக்கு பின்னாடி நம்மளை மேம்படுத்துவதற்காக. அது கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் அதுக்கு தான் வர்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கெட்ட மனிதர் நம்மளை பழக்கப்பட்ட அந்த வருஷம் அவர் நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருகிறார். வாழ்க்கையில் இப்படியெல்லாம் போகக்கூடாது, அது நம்ம மேம்படுத்துவதற்காக. ஒரு நல்ல மனிதரை பார்த்தோம், எனக்கு அவரை மாதிரி வாழணும். அவ எந்த உறவுகளும் எந்த மனிதர்களும் எந்த நிகழ்ச்சிகளும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இயற்கை தருவதுதான் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கிராட்டிடியூடாக இருப்போம். நமக்கு துரோகம் பண்ணவங்களோட நம்ம ப்ரே பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் சார். நீங்கள் உங்கள் டைம் எடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு கூட கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க, உங்களோட தாட்ஸு. கொஞ்சம் ஒரு நியூ இயர்க்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்களா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு? எல்லா புது வருடங்களும் எல்லா நாளும் புது நாள் தான். எல்லா புது வருடங்களும் ஒரு ஹோப்பு தரும், நமக்கு நல்லது வரப்போகிறது அப்படிங்கிறது. அது ஒரு எனர்ஜி. அப்போ 2024
நல்ல வருஷம். நான் சொல்லுவேன் நல்ல வருஷம். 25 அதை விட நல்ல வருடமாக இருக்கும். ஏன் 2024 நான் எப்படி இருந்தனோ அதை விட பெட்டரான, கொஞ்சம் கூட பெஸ்டான, எனக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய மனிதனை கண்டுபிடிப்பதற்காக 25 எனக்கு உதவியாக இருக்கும். அப்படிதான் நான் நம்புறது. எல்லா மனிதர்களும் அப்படித்தான். புது வருடம் வரப்போது புது மனிதராக, போன காலங்களிலெல்லாம் இல்லாத ஒரு புதிய மனிதன், புதிய சிந்தனைகள், புதிய உணர்ச்சிகள், புதிய பிஹேவியர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெட்டர் பர்சனாலிட்டி, நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு 2025 உதவியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யோர் தாட்ஸ். அண்ட் சமக்ராலேருந்து எல்லாருக்கும், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ அனிதா, நல்ல கேள்விகள் கேட்டீங்க. தேங்க்யூ சார்.